ஹலோ, நான் தான்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. நீ? நல்லா இருக்கேன்ப்பா. இது பெரிய கிரவுண்டுப்பா. டெய்லி 5 ரவுண்டு ஓட விடுறாங்க. செம்மையா ட்ரில் எடுக்கிறாங்கப்பா. நல்லா சாப்பிடுப்பா. நம்ம சாப்பாடுலாம் கிடைக்குது இல்ல? எல்லாம் கிடைக்குதுப்பா. வர வெள்ளிக்கிழமை டிக்கெட் எடுத்து அனுப்புறேன். முரேஷ் வந்து ட்ரெயின் ஏற்றிடுவான். நான் எதுக்குப்பா அங்கெல்லாம்? அப்பா, ஃபேமிலி மெம்பர்ஸ் 5 நாள் தங்கறதுக்கு பெர்மிஷன் இருக்குப்பா. நீ உடனே கிளம்பிப்பாப்பா. சரிப்பா. யாருப்பா? முத்து, டெல்லியில இருந்து. ஏன்பா இங்க கூப்பிட்ட? யாரும் துப்பாக்கியோட சுத்திட்டு இருக்காங்க. பயமா இருக்குப்பா. அப்பா, இது தீவிரவாதி ஹிட் லிஸ்ட்ல இருக்கிற இடம். அதனால தான் எப்படி வாங்க. அவன் தான் என் பையன். 3வது ரோல 4வது இருக்கிறவன். பேரு அனந்தராமன். அவனையும் என்ன மாதிரி ஐஏஎஸ் ஆக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனுக்கு ஐபிஎஸ் தான் கிடைச்சது. 4வது வரிசையில் 2ஆவதா இருக்கானு அவன் தான் என் பையன். நான் எதுவும் படிக்கல, விவசாய கூலி. என் பையன் இங்க படிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா உங்க பையன் இங்க படிக்கிறது தான் பெரிய விஷயம். அவன் நல்லா வருவான். நீங்கள் தானே மிஸ்ஸஸ் முத்துக்குமார்? அவர் இமீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். இதில் ஒரு சைன் பண்ணுங்க. டாக்டர், என் பையனை எப்படியாவது பழைக்க வச்சிருங்க ஐயா. இது ஃபார்மாலிட்டி தான். கையெழுத்து போடுங்க. போடுமா? ஒன்றும் ஆகாது. போடுமா? சைன் பண்ணுங்க. ஒவ்வொரு முறை பஸ்ல டிராவல் பண்ணும்போதும் புது புது அனுபவம் கிடைக்கும். எனக்கு இந்த பஸ் டிராவல்ல கிடைச்சது அனுபவம் இல்லை, லைஃப். ஆமா, முத்துக்குமார் நான் இந்த டிராவல்ல தான் சந்திச்சேன். ஐம் சோ சாரி. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம். சார், இது ஏன் சீட்டு? எந்திரிங்க. என்ன சார் பாக்குறீங்க? கீழே இருந்து துண்டு போட்டு ரிசர்வ் பண்ணவன் நான் சார். எந்திரிங்க. இங்க துண்டுல எதுவும் இல்லையே. ஏங்க, துண்டு போட்டவன் நான், எனக்கு தெரியாதா? துண்டை கொடுத்தா இவ்வளவு சீட்டு காலியா இருக்குல்ல, அங்க போய் உட்காருங்க. முடியாது, நான் இந்த சீட்டில் தான் உட்காருவேன். தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்திவள் அவன வேற சீட்டுக்கு. இட்ஸ் ஓகே. சாரி. என்ன சாரி? பஸ்ல எப்படி பேலன்ஸ் பண்ணணும் தெரியாதா? சார், மேடம் தான் சாரி கேட்டாங்கல்ல, ஏன் கோவப்படுறீங்க? மேடம், யூ டோன்ட் மைண்ட், இந்த சீட்டு காலியாக தான் இருக்கு. இங்க வந்து உட்காருங்க. நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நோ தேங்க்ஸ். நோ சான்ஸ் சார். எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைக்க மாட்டேங்குது.
பாஸ் 1 செகண்ட். நான் ஒரு தொழிலதிபர் தெய்வநாயகம், என்னை மன்னிச்சிருங்க பாஸ். எதுக்கு? நீங்க ஆசைப்பட்டு உட்கார்ந்து சீட்ல இருந்து நான் உங்களை எழுப்பிட்டேன், அதுக்காக நான் மன்னிச்சிருங்க பாஸ். பரவாயில்ல. இது உங்க பெருந்தன்மை காட்டுது பாஸ், நான் ஏன் பெருந்தன்மை காட்டணும்ல, அதனால நீங்க ஆசைப்பட்டு உட்கார்ந்த சீட்ல நீங்களே உட்காந்துங்க பாஸ். அண்ணே ஒரு டீ கொடுங்க. நீங்க இப்ப உட்கார்ந்துருக்க சீட்டு எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பாஸ். அது நீங்க ரிசர்வ் பண்ண சீட்டாச்சே. என்ன பாஸ், நீங்க போன மாசம் நெட்லயே உட்கார்ந்து ரிசர்வ் பண்ணேன், கேவலம் 6 ரூபா துண்டை போட்டு பண்ண போனா போகுது பாஸ். ப்ளீஸ் பாஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ என்ன அந்த சீட்ல உட்காரணுமா? ஆமா பாஸ் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயம் தொழிலதிபர் தெய்வநாயகம். மேடம் சும்மா பார்த்தேன் மேடம். யோ அறிவில்ல போய் வாயாடுவா வரியா வந்துட்டானே எடுத்துனே ரெஸ்பெக்ட் போய் அண்ணா ஐயோ மணிக்கிறேன். என்னாச்சுங்க? ஐயோ ஹார்ட் அட்டாக். நீ என்ன டாக்டரா? டென்ஷன் படுத்தாதே. சார் இந்த டேப்லெட் சார் 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 ஒன்றும் இல்லை, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், 10 நிமிஷம் சரியாயிரும். ரிலாக்ஸ். ஹார்ட் அட்டாக் தான் சார். நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு அவரை கூட்டிட்டு வந்தனால காப்பாற்ற முடிஞ்சுச்சு. இன்னும் 2 நாள் அவர் இங்கேயே இருக்கட்டும், நானே அனுப்பி வைக்கிறேன். ஹார்ட் அட்டாக் தானே நான் சொல்லும் போது கம்முன்னு இருந்தீங்க. நான் ஹார்ட் அட்டாக் போது நீங்க என்ன சொன்னீங்க? கேஸ் டபுள் மாத்திரை கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். நீங்க ஏங்க இந்த மாதிரி சார் இவனுக்கு எனக்கும் ஒரு சின்ன பேச்சுவார்த்தை இருக்கு, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். தெரியாதவங்க ஒத்துக்கணும். என்னமோ பேக்க மாட்டிக்கிட்டு இல்ல இது மாத்திரை கொடுத்தா சரியா போயிடும் சும்மா டைலாக் பேசினா நாங்கெல்லாம் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறது? பக்கத்துல பொண்ணு உட்கார்ந்தா பிலிம் காட்டுறதா? ஏண்டா பொண்டாட்டி தாலியை அடமானம் வச்சுட்டு 5000 ரூபாய்க்கு ஹெராயின் வாங்கி நடுநாக்குல நக்கிட்டு செவ்வாய் கிரகத்துல இப்படி காலை வச்சவன் தானே நீ? எங்க உன் பார்ட்னர்? ஏங்க நான் அவன் இல்லைங்க. அவன் இல்லையா? ஏண்டா டைட்டில் பார்க்க எங்க இருக்குன்னு தெரியாது, படிச்சதா சொல்லி அது மூலமா அவங்களை ஏமாத்தி ஓசில வாங்கி வாங்கி குடிச்சு மட்டையானவன் தானே நீ? ஏங்க நான் இல்லன்றல்ல. சஃபாரிய மாத்திட்ட, இதை ஏன்டா மாத்தல? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஹார்ட் அட்டாக்னு சொல்றியே, அதே ஹார்ட் அட்டாக்ல சாவ போடுற முண்டமே. எனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது உனக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? வராது. ஆமா ஹார்ட் இருந்தா தானே ஹார்ட் அட்டாக் வரதுக்கு. எனக்கு ஹார்ட் இல்லையா? இந்தடா செக் பண்ணி பாரு. எதுக்கே செக் பண்ணு? உனக்கு இல்லையா? நீ வச்சு பாக்கறேன். கரெக்ட்டா வச்சிட்டனா? கேக்குதா? கேக்குதா? என்ன கேக்குது? லேப்டாப். இப்போ பேரன்புமிக்க பெரியவர்களே தாய்மார்களே பேசுற இளைய நிலா பாடுற. ஹலோ பெரிய டாக்டர் மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது இதுன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு? எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுதான் சொல்லணும். எனக்கும் தெரியும் ஹார்ட் அட்டாக்னு, அங்கேயே சொல்லியிருந்தா டென்ஷன் ஆயிருப்பாரு, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ பாத்தீங்களா எவ்வளவு கூல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்காரு. இதெல்லாம் சிம்பிள் சைக்காலஜி. நீங்க சைக்காட்ரிஸ்டா? இல்ல ஐபிஎஸ் பாஸ் அவுட். நெக்ஸ்ட் மந்த் ட்ரைனிங்காக டெல்லி போறேன். ஐயோ நானும் டெல்லி தான். அதுக்கு எப்படி ஓவர் ரியாக்ட் பண்றீங்க? டைம் ஆச்சு, பஸ் கிளம்பி இருப்போது. என் பக்கத்துல இருந்தாரு, அவர் எங்க? அவரா போன ஸ்டாப்ல இறங்கி போயிட்டாரு. என்னடி உன் பக்கத்துல இருந்தவர் போயிட்டாருன்னு டல் ஆயிட்டியா? சும்மா இரு. மேடம் ஐ அம் பெரிய ஒரு தொழிலதிபர், ஊர்கா ஃபேக்டரி. வாட் யூ லுக் டல்? டெல் யூ ஐ அம் ஹெல்ப் யூ. நமக்குள்ள கெமிக்கல்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போயாவா? ஹையான் சொல்லி தான் நல்லா இருக்குமே. இப்போ என்ன நீ அவனை பார்க்கணும் அவ்வளவுதானே? இவனை பார்த்தா கேன மாதிரி இருக்கான், யூஸ் பண்ணிக்கோ. திரும்பி பார்க்கணும். எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வர முடியுமா? உள்ளவே வர்றேன். சொல்லுங்க. நீங்க தானே சொன்னீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. டெல் யூ. என் பக்கத்துல இருந்தாரே ஒருத்தர், அவரை கொஞ்சம் பார்க்கணும், கூட்டிட்டு வர முடியுமா? ஏன்? நான் நல்லா ஸ்மார்ட்டா தானே இருக்கேன். ஐயோ அவர் என் போன் எடுத்துட்டு போயிட்டாரு. செல்போன் எடுத்துட்டானா? ஸ்டூபிட் நான்சென்ஸ் ப்ரோ. 5 மினிட் நான் வந்துறேன். திடீர்னு அவர் இறங்கி போயிட்டாருன்னு சொன்ன உடனே ஏதோ மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்.
அவரை மறுபடியும் பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா வருவாருன்னு மனசுக்கு பட்டுச்சு. ஓகே, வெயிட் பண்றாங்க. டிபாட்டு டிபாட்டு. ஐயோ மேடம், கூட்டு வர சொன்னீங்க, கூட்டு வந்துட்டேன். மேடம், நமக்குள்ளே இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறம் இவன் மேடம் மேடம் கூப்பிட்றான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஹலோ, உங்க ஃபோன் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்களாமே, உங்க நம்பர் என்ன சொல்லுங்க? 9941099646. ஃபேன்சி நம்பர். ஓகே. என் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு. ஜஸ்ட் உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் இந்த அங்கிளை வச்சு உங்களை வர வச்சேன். அங்கிளா? ஐயோ சார், நெஞ்சு வலிக்குது சார். இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தானே? ப்ளீஸ் ஒரு மாத்திரை கொடுங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்ல, கன்ஃபார்ம்ட் ஹார்ட் அட்டாக் தான். ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, ஹார்ட் அட்டாக். ஆட்டோ ஆட்டோ. ஹலோ, என்னடா ஒரு பொண்ணு மறுபடியும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னு சொல்றாளே, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன் எதுக்கு? ஊருக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. செம ஸ்மார்ட், எல்லாருக்கும் ஓகே. என் அப்பா என்கிட்ட கேட்டாரு. ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன்னு சொன்னேன். என்ன சொல்லட்டும்? இது உங்க லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம மீட் பண்ணி ஹார்ட்லி 4 to 5 கூட ஆகல. இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க? கேட்கணும்னு தோணுச்சு. எனக்கு ஏன் அப்படி தோணுச்சு? கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போச்சு நான் அவரை லவ் பண்றேன்னு. ட்ரைனிங்ல இருந்த அவரை எப்படியாவது மீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். ஹலோ, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சைட் சீயிங், டெல்லி பொண்ணு பிரியா. எனக்கு வீட்ல பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் நீங்க. ஹார்ட்லி 4 to 5 hours தான் உங்க கூட டிராவல் பண்ணேன். ஆனா லைஃப் லாங் உங்க கூட டிராவல் பண்ணணும்னு தோணுது. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா வர மண்டே 11 o'clock ரெட் ஃபோர்ட்ல மீட் பண்ணலாம். பாய். ஹலோ மிஸ்டர் முத்துக்குமார். ஹலோ, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். சொந்தமாக வீடு கூட கிடையாது. ஒரு சாதாரண விவசாய கூலி தான். எனக்கு இருக்க ஒரே சொத்து என்னோட படிப்பு மட்டும்தான். அதுவும் பேங்க்கில் கடன் வாங்கி நீ படிக்க வச்சாரு. அப்புறம் எனக்கு இந்த சினிமா, இலக்கியம், கவிதை இதிலெல்லாம் ஜாஸ்தி ஈடுபாடு கிடையாது. எனக்கு பூ பிடிக்கும், மழை பிடிக்கும், உன்ன மாதிரி கலகலன்னு பேசுகிற பொண்ணுங்களை பிடிக்கும். ஆனால் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். இதெல்லாம் உனக்கு ஓகேவா? இது வரைக்கும் எனக்கு உங்களை இவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போ எனக்கு உங்களை இவ்வளோ பிடிச்சிருக்கு.